ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 12 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு காய் உங்க கையில இருந்தா போதும். உங்க வீடு முழுக்க மகாலட்சுமி தாயார் வலம் வருவாங்க. அதை விட முக்கியமானது லட்சுமி கடாட்சம் அதிகமாகி பணம் வீட்டுல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குவியும். அது என்ன காய், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி தினம் தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தர் அவதரிச்சதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்திரகுப்தர் யாரு? நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு வைத்து நோட்ல எழுத்தாணி மூலமா எழுதி வைக்கக்கூடியவராம். அவரை வணங்கணும்னா இதுவரைக்கும் செய்த பாவங்கள் விலகுதோ இல்லையோ, இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான பாவங்களும் செய்யாம புண்ணிய கர்மாக்களை மட்டும் சேர்ப்பதற்கான வழிவகையை அவர் ஏற்படுத்துவார். அதனாலதான் சித்திரகுப்தருக்கு உகந்த இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புது கணக்கு ஆரம்பிக்கிற மாதிரி புதுசா ஒரு நோட்டு பேனா வாங்கி வச்சு நீங்க பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானுக்கு உகந்தது கிரிவலம். திருவண்ணாமலை கோவில்ல பக்தர்கள் பௌர்ணமி தினத்துல கிரிவலம் போவாங்க. அதுக்கே அவ்வளவு சிறப்புனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நினைச்சு பாருங்க. அந்த கிரிவலத்துக்கு ஈடு இணையே கிடையாது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவாங்க. உங்களால திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் போக முடிஞ்சா தாராளமா போகலாம். இல்லனா உங்க வீடு பக்கத்தோட சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கோவிலை வலம் வந்தாலே கிரிவலம் செய்த பலனை இங்க வீட்டிலேயே பெற முடியும். இந்த நாள்ல வீட்டுல சத்யநாராயண பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமா செய்யலாம். கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்திருந்ததும் இந்த நாள்ல தான். இப்படி இந்த ஒரு நாள், இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருக்கு. அதே மாதிரி மகமாயி மாரியம்மன் இவங்க எல்லாருக்கும் உகந்ததும் இந்த சித்ரா பௌர்ணமி. மே 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தேதி மே 12ஆம் தேதி இரவு 10:44 வரைக்கும் இருக்கு. நீங்க மே 12ஆம் தேதி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா திங்கட்கிழமை அன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி தேதி தான். காலையில 7:09 ராகு காலம், அதே மாதிரி 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதுலயும் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல இந்த முழு நிலவு பௌர்ணமி நிலவு பிரகாசமா ஒளி வீசும் பாருங்க. அந்த நேரத்துல வீட்டுல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு பூஜை பண்றது உங்க வாழ்க்கையவே ஒளிமயமா மாத்திடும். அந்த முழு நிலவு எப்படி பிரகாசமா இருக்குதோ அதே மாதிரி இருள இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை ஒளி வீச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன, எதை தொட்டாலும் வெற்றி தான். மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல பௌர்ணமி நிலவு நல்லா தெரியக்கூடிய அந்த நேரத்துல பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உணவை படைச்சு வச்சு படையில போட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தார் எல்லாரும் உங்க வீட்டு மொட்டை மாடியில அந்த முழு வெளிச்சத்துல உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து அந்த சித்ரா அன்னங்களை பிரசாதம் எடுத்து சாப்பிடும் போது குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். அதே மாதிரி அந்த முழு நிலவு பிரகாசமா தெரியும் போது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்கல்ல, அது மூலியமா என்ன நடக்கும்னா குடும்பத்துல இதுவரை இருந்துட்டு இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரும். ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனோகாரகன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகராறு, மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, மனசு அலைபாயறது, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான். மனோகாரகனா இருக்கக்கூடிய அவரை நாம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வணங்கிட்டு சித்ரா அன்னங்களை சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும் போது எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். மனசு நல்வழிப்படுறதால நாம எதை நினைக்கிறோமோ அது எல்லாமே நல்லதுலயே முடியும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு காய் இருக்குல்ல, இந்த ஒரு காய் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காய். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த வரலட்சுமி நோன்புக்கான கலசம் தயார் பண்றீங்கல்ல, அதுல இந்த காயை பயன்படுத்துவாங்க. முக்கியமான ஒரு காய் அதுதான் மாசிக்காய். மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய 108 பொருட்கள்ல இந்த மாசிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்தம் போல பணத்தை ஈர்க்கக்கூடியது. லட்சுமி கடாட்சத்தை உங்க வீடு முழுக்க நிறைய செய்யக்கூடியது. மகாலட்சுமி தாயார் வாசம் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாலே எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி தான், எதை தொட்டாலும் பணம் தான். தோல்வி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சரி, இந்த மாசிக்காய் எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மசாலா பொருட்கள் வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல அந்த மாசிக்காய் கிடைக்கும். மாசிக்காயை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதே நேரம் பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த மாசிக்காய். முன்னாடியே சொன்ன மாதிரி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த வரலட்சுமி நோன்புக்கான கலசம் தயார் செய்யும் போது அந்த அரிசி, மாவிலை, தேங்காய்லாம் போடுறாங்க கலசத்துக்குள்ள, அது கூடவே 2-3 மாசிக்காயையும் போடுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாசிக்காய ஒரு 3 மாசிக்காய் இருந்தா கூட பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வந்து நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சின்னதா ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு தண்ணீரை வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோக்கு முன்னாடி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா 3 எண்ணிக்கையில மாசிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, அதை அந்த சொம்பு தண்ணீர்ல போட்டு வச்சிடுங்க. ஒரு சொம்பு கலசம் இல்லைன்னா வீட்டுல ஒரு சின்ன பவுலோ இல்ல ஒரு டம்ளர்ல கூட தண்ணீரை பிடிச்சு வச்சு அந்த தண்ணீர்ல கூட அந்த மாசிக்காயை போட்டுக்கலாம். மாசிக்காயை போட்டு வச்சுட்டு முதல்ல அந்த நாளுக்குரிய சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. திங்கட்கிழமையில சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால முதல்ல சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அடுத்தது மனோகரனா இருக்கக்கூடிய
சந்திர பகவானை வேண்டிக்கிட்டு பாவங்கள் தீருன்னு சொல்லி சித்திரகுப்தரையும் வேண்டிக்கோங்க. கடைசியா மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த முழு நிலவு எப்படி பிரகாசமா தெரியுதோ அதே மாதிரி எங்க வாழ்க்கையில ஒளி வீசணும்னு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு அந்த சொம்பு தண்ணீர்ல அந்த மாசிக்காயை போட்டு பூஜை எல்லாம் அப்படியே வச்சிடுங்க. இது எவ்வளவு நேரம் பூஜையில இருக்கணும்? வீட்டுல மற்ற விளக்கு எல்லாம் எரியுது இல்ல, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த சொம்பு தண்ணியில போட்டக்கூடிய மாசிக்காயோட அந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அன்றாட வேலையை முடிச்சுட்டு குறைந்தது ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த சொம்பு தண்ணீர் பூஜை இருந்ததுக்கு அப்புறமா அந்த மாசிக்காயை போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த சொம்பு தண்ணீரை எடுத்து உங்க வீட்டோட எல்லா மூலை முடுக்குகள்லையும் அந்த மாசிக்காய் கலந்த தண்ணீரை தெளிச்சு விடணும். தெளிச்சு விடும்போது வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயே போட்டின்னு சொல்லிட்டு தெளிச்சு விடுங்க. இது மூலயமா என்ன நடக்கும்னா அந்த சொம்பு தண்ணீர்ல மாசிக்காயை போட்டு வச்சிருக்கீங்களே, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த கலசம் தயார் பண்ணும்போது என்ன ஒரு அமைப்பு உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார் வருவாங்களோ அதே ஒரு அமைப்புல இந்த சொம்பு கலச தண்ணீர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது மூலயமா இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிக்கிறதால மகாலட்சுமி வாசம் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணீரை எடுத்து நீங்க கால் பாதத்தை ஊத்திடுங்க. 3 மாசிக்காய் மட்டும் மீறும். அதை எடுத்து நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அந்த பழைய பூக்கள் சுவாமியார்ல வச்சிருப்பீங்கல்ல, அதை தண்ணீர் விடும்போது அந்த மாசிக்காயை சேர்த்து நீங்க தண்ணீரை விட்டுறலாம். ஆனா அந்த மாசிக்காய் போட்டுக்கூடிய தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு வர்றது மட்டும்தான் இந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு முக்கியமான விஷயமே. இந்த தண்ணீரை தெளிக்கிறதால என்ன மாற்றம் வந்துட போகுது, இந்த மாசிக்காயை என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு கேட்கலாம். இதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை இந்த மாசிக்காயை தெளித்து அது மூலயமா மகாலட்சுமி தாயார் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அது மூலயமா ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அது உங்களை மட்டும் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காக புனித நதிகளை நீராடுறது ரொம்ப முக்கியம். மாசி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரி இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எந்த புனித நதிகள் நீராட முடியுமோ அந்த புனித நதியில போய் நீராடி உங்க பாவங்களை போக்கிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். சிவபெருமான் அப்புறம் சந்திர பகவான் இவங்க 2 பேருக்கும் உகந்த திங்கள் கிழமையில சந்திர பகவானுக்கு உரிய இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி. அந்த பச்சரிசியை நீங்க தானமா கொடுக்கலாம். சிவாலயத்துக்கு பிரசாதம் செய்யறதுக்காக உங்க கையால பச்சரிசியை தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால இந்த பச்சரிசியை தானமா கொடுக்கலாம். பசுமாடு வைத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பச்சரிசியை தானமா கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் உங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்கு, அங்க வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கோ, இல்ல உங்க வீடு பக்கத்துல கோவிலுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. முடிவு சொல்லியிருக்கோம், நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை சித்திரகுப்தர் நோட்ல எழுதி வைப்பாருன்னு. அப்படி எழுதக்கூடிய பாவ புண்ணியங்கள்ல புண்ணியங்களை மட்டும் அதிகமாக எழுதணும்னா நோட்டு பேனாக்களை குழந்தைகளுக்கு தானமா கொடுங்க. கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுக்கும்போது எக்கச்சக்கமான புண்ணிய கருமாக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அது கூடவே இந்த மாசிக்காய் கலந்த தண்ணீரை பூஜையில வச்சுட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. மகாலட்சுமி வாசம் வீடு முழுக்க நிறைஞ்சிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.